காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோடங்கிற என்ன சொல்லியிருக்காரு, தாவேக்கா எங்களோட பலத்தை அங்கீகரிக்குது, ஓகே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திமுக காங்கிரஸை மதிக்கலன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? சார், இந்த கூட்டணியை மக்கள் மதிக்கலை, அந்த நிதர்சனத்துக்கு நீங்கள் வாங்க. என்டிஏவை இன்னைக்கு வெகுஜன மக்கள் ஏற்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கையா அந்த எடப்பாடி பழனிசாமி விட கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. பல வேட்பாளர்கள் போட்டு நீ நான் போட்டி போட்டவங்கள நீ காணாம போயிட்டாங்க. காரணம், இந்த தேர்தல் அறிக்கைக்கு ஈக்குவலா எந்த கட்சியும் ஒரு அறிக்கையை கொடுக்க முடியாது. காரணம், மாணவர்கள் தொடங்கி, மகளிர் தொடங்கி, மீனவர்கள் தொடங்கி, இன்னும் நெசவாளர்கள் பாருங்க, இந்த கரண்ட் இன்க்ரீஸ் பண்றது தொடங்கி எல்லா செக்டாரையும் கவர் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கையை, சாத்தியக்கூறுள்ள ஒரு தேர்தல் அறிக்கையை ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாங்க. எப்படி சார் நிறைவேற்றுவீங்க? எவ்வளோ அழகான ஒரு எளிமையான பதில், நான் வருவாயை ஈட்டுவேன், வருவாயை உயர்த்தி கொடுப்பேன். இந்த பேச்சை திமுக காரங்க ஒரு நாள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்பெனியை தமிழ்நாட்டில் வரவிட்டு பார்த்துருக்கீங்களா? இதனால தான் அது ஃபெயிலியர். அந்த கூட்டணியே ஃபெயிலியர். அந்த கூட்டணியில் யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அந்த ஆட்சியே வருகிற 3 மாசத்துல இல்லாமல் போகும்போது, இல்லாத ஒரு ஆட்சிக்கு ஏயா இவ்வளோ போராடுறீங்கன்றது பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குது.